இவர் தான் இந்தியாவோட முதல் டெஸ்ட் கேப்டனா? ஆமாங்க. இவர் தான் கர்னல் கொட்டாரி கனகையா நாயுடுன்னு அழைக்கப்படுற சி.கே. நாயுடு. இவர் 1932ல இங்கிலாந்து கூட ஆடின முதல் டெஸ்ட் மேட்ச்ல கேப்டன் பண்ணாரு. இந்தியா அந்த மேட்ச்ல தோத்தாலும் ரொம்ப ஸ்ட்ராங்கான இங்கிலாந்து டீமை வெறும் 259 ரன்னுக்கு ஆல் அவுட் பண்ணியிருக்காங்க. வெறும் பிரிட்டிஷ் மட்டுமே இங்க கிரிக்கெட் ஆடின நேரத்தில் இவர் ஒரு இந்தியனா இருந்து தானும் ஆடலான்னு நிரூபிச்சிருக்காரு. ரொம்ப ஸ்லோவா டொக்கு வச்சு டெஸ்ட் மேட்ச் ஆடின நேரத்தில் பல சிக்ஸர்களை இவர் பறக்க விட்டுருக்காராம். இன்னும் கேட்டா இவர் சென்னை சேப்பாக் ஸ்டேடியம்ல ஆடின ஒரு மேட்ச்ல இவர் அடிச்ச சிக்ஸர் கிரவுண்டெல்லாம் தாண்டி 140 மீட்டர் தள்ளி போய் விழுந்துருச்சுன்னு சொல்லியிருக்காங்க. இவர் இந்தியாவுக்கு வெறும் 7 டெஸ்ட் மேட்ச் தான் ஆடிருக்காரு. ஆனா ஃபர்ஸ்ட் கிளாஸ் கிரிக்கெட்ல இவர் 62 வயசு வரைக்கும் ஆடிருக்காரு. இதுவே பெரிய வேர்ல்ட் ரெக்கார்டா இருக்குமோ? ஆமாங்க. இவர் கிட்டத்தட்ட 40 வருஷமா ஃபர்ஸ்ட் கிளாஸ் கிரிக்கெட் ஆடிருக்காரு. அதுல 11,000 ரன் அடிச்சிருக்காரு. அது மட்டும் இல்ல, 411 விக்கெட்டும் எடுத்திருக்காரு. இவ்வளவு பெரிய ஆளோட பேரு வரலாறுல இருந்து அழியுமா? கண்டிப்பா இல்ல. இவரோட பேர்ல இன்னைக்குமே சி.கே. நாயுடு டிராஃபின்னு ஒரு அண்டர் 23 டோர்னமெண்ட் நடந்துகிட்டு வருது. பல பெரிய கிரிக்கெட்டர்ஸ் இந்த டோர்னமெண்ட்ல ஆடி தன்னை ப்ரூவ் பண்ணி இந்தியாவுக்கும் ஆடி இருக்காங்க. அது மட்டும் இல்லைங்க, இந்தியாவில் முதல்ல பத்மபூஷன் அவார்டு வாங்கின முதல் கிரிக்கெட் பிளேயர் இவர் தான். இந்த மாதிரி பல இந்தியன் கிரிக்கெட்டர்ஸை நம்ம மறந்துருப்போம். ஆனால் நான் ஞாபகப்படுத்துறேன், இந்த சீரீஸ்ல நம்ம இந்தியாவோட டெஸ்ட் கேப்டன்ஸ் பத்தி பார்க்க போறோம். இந்த மாதிரி கிரிக்கெட் ரிலேட்டட் வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனல் சில்லி பாயிண்ட் ஆஃபிஷியலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.